ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் வாங்கியிருக்க புதுசாக வாங்கியிருக்க நெக்லஸ் தான் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அது கூடவே இன்றைக்கான கோல்டு ரேட்டையும் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ், அதே போல் வந்து கடன் அடைக்கிறதுக்கான வழி எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்க. மறக்காம போய் நம்மளோட ஓல்டு வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கலை, எங்கள் அம்மா தான் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக. ஏன்னா அவங்களோட எல்லா நகையும் வந்து அடகுல இருக்குது வீடு கட்டினதுனால. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் இப்போதைக்கு ஃபங்க்ஷன்லாம் வருது, அதுக்கு போட்டுக்கிறதுக்காக இந்த நகை வந்து வாங்கியிருக்காங்க. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து 1.5 பவுன் அவங்க வாங்கியிருக்கிறது. நான் என்ன மாடல் வாங்கியிருக்காங்க எல்லாமே காட்டுறேன். அது கூடவே வந்து அதோட பில் டீட்டெயில்ஸும் வந்துருக்கு, அதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பழைய வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அம்மா வந்து எப்படியெல்லாம் வந்து என்னோடய திருமணத்துக்காக நகை கஷ்டப்பட்டு சேர்த்து எனக்கு வந்து போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் எல்லாமே அதில் வந்து சொல்லியிருக்கோம். எங்கள் அம்மாவோட டிப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்லஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்துடலாம். 1 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து 6700 ரூபா. 1 கிராம் சில்வர் பார்த்தீங்கன்னா 97 ரூபா 50 பைசா. இதுதான் இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் ரேட். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே போட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மங்களன் மங்கள் திருச்சி அந்த பிரான்ச்சில் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பழமை வாய்ந்த கடை திருச்சி, சேலம் 2 இடத்துலையும் வந்து இருக்குது மங்களன் மங்கள். இந்த நெக்லஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் போல்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 1.5 பவுன் தான் இல்லையா, 12 கிராமு, கரெக்டாக 12 கிராம் தான். பேக் செயினில் மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து செட் ஆகலை, அதனால் லென்த் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் பேக் செயின் மட்டும் அந்த கடையிலே வந்து வாங்கி தனியாக பில் போட்டு இதில் பற்ற வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வந்து 1.5 பவுன் 12 கிராமு. டிசைன் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் இது யாராவது யூஸ் பண்ணி லாங் லைஃப் வருதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் போல் இது வந்து அம்மாவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்து எடுத்து வாங்கியிருக்காங்க. பட் வந்து நான் போயிருந்தேன்னா இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா போல்மையானது நம்மளுக்கு உடஞ்சிருச்சுன்னா வந்து வேஸ்ட்டு பணம். பட் வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா லாங் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். நெக்லஸ்லாம் வந்து ஒன்லி ஃபங்க்ஷன் வியருக்கு போட்டு கழட்டி வச்சிடணும், அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதிகமாக வந்து டெய்லி வியர்ஸ், அதாவது வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்து இது போட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து உடஞ்சிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது. நெக்லஸ் கூட பார்த்துருப்பீங்க 1.5 பவுனுக்கு, பட் அது நல்ல கெட்டியமாக இருக்கும். நான் வந்து தங்கமயிலில் எடுத்தேன். அந்த வீடியோ பார்க்கலனாலும் அதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த 1.5 பவுன் நெக்லஸ் வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் போல்மையாக தான் இருக்குது. லைட் வெயிட் கலெக்ஷன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இதுக்கு வந்து அதிகமாக செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் வந்து எடுக்கிறோம் வேஸ்டேஜ் எல்லாம். பட் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக அடிக்கடி ஃபங்க்ஷன் போட்டு போய் ஏதாவது குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் அதுவும் இது மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க தெரியாமல் அறுத்து விட்டாங்கன்னா கூட நம்ம திரும்பி போட்டு மாற்றுறதுக்கு திரும்பியும் செய்கூலி சேதாரம் கொடுக்கணும், ஜிஎஸ்டி எல்லாமே கொடுக்கணும், போட்டு எடுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து போல்மையான டிசைன் வந்து வாங்கக்கூடாது. பட் அம்மா பத்திரமா வச்சுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுத்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பவுனுக்காவது நம்ம வந்து எடுக்கணும். என்னுடைய ஒரு நெக்லஸ் கூட 3 பவுனு இந்த மாதிரி டிசைன் தான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதுவும் எங்கள் அம்மாவோட தான், எனக்கு அம்மா போட்டது தான். அது மாதிரி எடுத்தால் பெட்டர். இந்த மாதிரி எடுக்கிறப்போ கிராம்ஸ் வெயிட் வந்து அதிகமாக எடுக்கணும். திருச்சி மங்களன் மங்கள் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். 1.5 கிராமில் மாடல், அதே மாதிரி வந்து ஒரு 8 கிராமுக்குள்ளேயே வந்து நெக்லஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. 6 கிராம்லலாம் கூட மங்களன் மங்களில் வந்து நெக்லஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி லைட் வெயிட் நிறைய கிடைக்கிறதுனால தான் மங்களன் மங்கள் வந்து அப்போலேருந்தே ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து சீட்டும் வந்து நிறைய பிடிக்கிறாங்க. நம்ம வந்து குலுக்கு சீட்டு, அதே மாதிரி வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி நிறைய சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது. அது எல்லாமே வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கும். மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ நிறைய கடையில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக இத்தனை % தான் அப்படின்னு அதிலே தான் நிற்பாங்க. ஆனால் வந்து மங்களன் மங்களில் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசணும். அந்த பர்சன்டேஜ் போடுறாங்க இல்லையா வேஸ்டேஜில், அந்த மேக்கிங் சார்ஜ் அதில் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி
நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து குறைச்சி கொடுப்பாங்க. நான் மங்களன் மங்களில் இது வரைக்கும் வந்து வாங்கினதில்ல. பட் வந்து சீட்டு போடணுன்னு எனக்கு அங்கே ஆசை இருக்குது. ஸோ நான் வந்து விசிட் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து தங்கம் நிறைய இருக்கும். பட் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷனால் அடகு வச்சுருவோம். என்னோட அம்மாவும் அப்படி தான். அதனால தான் வந்து அடகில் இருக்குது அவங்களோட நகை எல்லாமே. ஸோ வந்து கவரிங் போட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வாங்கினாலும் வந்து பவுன் போட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் வந்து இந்த நெக்லஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி கவரிங் போட்டு போக பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் வந்து ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்துருக்கீங்கன்னா டக்குன்னு கழட்டி வச்சிடணும். இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ பில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 பீஸ் போட்டிருக்காங்க. இதோட வெயிட் கரெக்டாக அக்யூரேட்டாக 12 கிராம் 0.75 மில்லி இந்த இது இருக்குது. எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9% வந்து போட்டிருக்காங்க. இதோட கரெக்டாக வெயிட் பார்த்திங்கன்னா நெட் வெயிட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கிராம் 162 மில்லி. 1 கிராம் பார்த்திங்கன்னா வந்து 6635 ரூபா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்துருக்கிற கிராம்ஸுக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 87,374 ரூபா 87 பைசா வருது. அது கூட வந்து ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் பண்ணி டோட்டலாக 88,000 ரூபா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அடுத்து இதோட வந்து இது மட்டும் எடுக்காமல் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்னும் வந்து இதை கம்மியாக வாங்கியிருக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த செயின் இருக்கு இல்லையா, பேக் செயின், அது ஒரு காஸ்ட் இருக்கும். பேக் செயின் இல்லாமல் நம்ம ரோப் வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். ஆனால் வந்து ரோப் ஒரு சில பேருக்கு வந்து அது பிடிக்காது, கவரிங் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக பேக் செயின் வாங்குவாங்க. பட் வந்து நம்ம இன்னும் கம்மியாக எடுக்கணும்னா நம்ம வந்து இதை வந்து 1.25 பவுண்ட்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 1/4 பவுன் வந்துடுது கொக்கியோடு சேர்த்து. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து 1.25 பவுண்டில் நெக்லஸ் எடுத்துக்கிட்டு ரோப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 கிராம்ஸ்குள்ளே வந்து நெக்லஸ் வந்து வருது. நிறைய கடையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்காது, கம்மி கிராம்ஸ்லேருந்து நெக்லஸ்லாம் கிடைக்காது. பட் வந்து மங்களன் மங்களில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா வந்து ஹால்மார்க் இப்போல்லாம் வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள நகை தான் இது. பார்த்திங்கன்னா 22 கேரட்டு. நமக்கு வந்து 24 கேரட்டில் வந்து அந்த பார் காயின்ஸ் அந்த மாதிரி தான் பார் தான் கிடைக்கும். காயின்ஸ் எல்லாமே கூட 22 கேரட்டில் தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஜுவல்லரியும் வந்து 22 கேரட் தான். பார்த்திங்கன்னா அந்த பேக் செயினில் கொஞ்சம் ஆட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா பத்தலை அப்படின்றது சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா 0.330 அந்த மில்லிகிராம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 6,635. அதான் 1 கிராம் வந்து நம்மளுக்கு 6,635 அன்னைய ரேட்டுக்கு. இது வந்து நேற்று தான் வந்து வாங்கினது. இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,362 ரூபா வருது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 2,390 ரூபா 43 பைசா. டோட்டலாக எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பில்லையும் சேர்த்து 90,000 ரூபா வந்து வந்துச்சு. 1.5 பவுன் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் 90,000 இருக்கணும். இது நேற்று எடுத்தது தான். ஒரு வீடியோவில் வந்து இந்த 1.5 பவுன் நகை எடுக்கிறதுக்கு 90,000 எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.